නමෝ තස්ස භගවතෝ அரஹතෝ சம்மா சம்புத்தස්ஸ. வசந்தம் தொலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பார்ந்த காலை வணக்கம். அன்பார்ந்த புண்ணியவான்களே, பௌத்த தர்மத்திலே பூஜைகள் கிடையாது. புதனுடைய போதனைகளே பூஜைகள் கிடையாது. பிரார்த்தனைகள் அதிகமாக கிடையாது. முயற்சி தான். அப்போ நீங்கள் நினைக்கலாம், சாது அவர்களே, பௌத்த தர்மத்திலே பூ வைத்து வணங்குகிறார்கள், ஊதுபத்தி பற்ற வைத்து வணங்குகிறார்கள், சிலையை வணங்குகிறார்கள், அதிகமான பூஜைகள் இருக்கின்றது என்று. ஆம், உண்மைதான். கௌதம புத்த பகவான் பிறந்து வளர்ந்து வாழ்ந்து ஞானம் பெற்று தர்மத்தை போதித்து 80வது வயதிலே பரிநிர்வாணம் அடைகின்றார். கௌதம புத்த பகவான் பரிநிர்வாணம் அடைந்து 500 வருடங்களுக்கு பிறகுதான் இந்த பூஜைகள் வருகின்றது. ஏன்? கௌதம புத்த பகவானுக்கு மரியாதை செலுத்துவதற்கு, உயர்ந்த மரியாதை. அப்பொழுது அதிகமாக புத்த பகவானுடைய சிலைக்கு முன்னால் பூ வைத்து வணங்குவார்கள். இந்த புஷ்பத்தை வைத்து வணங்குகிறார்கள். இந்த புஷ்பம் என்பது, பூ என்பது புத்த பகவானுக்கு வைத்து வணங்கவில்லை. இந்த பூவை வைத்து வணங்குவதற்கு முன் முதலாவதாக நாங்கள் குளித்து சுத்தமாகுகின்றோம், எண்ணங்கள் ஊடாக. அதன் பிறகு போய் மரத்திலே பூ புடுங்கும் போது யோசிக்க வேண்டும், இந்த மரம் எவ்வளவு சிறப்பாக வளர்ந்திருக்கின்றது. இந்த மரத்திலே முதலாவதாக பூ பூத்ததா இல்லை காய் வந்ததா என்று நாம் யோசிக்க வேண்டும். அதன் பிறகு இந்த மரத்திலே இந்த பூ இருக்கும் போது எவ்வளவு செழிப்பாக பிரகாசமாக இருக்கின்றது, இந்த பூவுக்கு எவ்வளவு உயிர் இருக்கின்றது, இந்த பூ எவ்வளவு அழகாக இருக்கின்றது. அதன் பிறகு பூவை புடுங்கிய பிறகு ஒரு தட்டிலே வைக்கின்றோம். நாங்கள் தண்ணீர் தெளித்து ஒரு தட்டிலே வைக்கின்றோம். அப்பொழுது பார்க்க வேண்டும், மரத்திலே இருந்த மாதிரியே பூ புடுங்கிய பிறகு தட்டிலே இருக்கின்றதா? தட்டிலே வைத்து அதன் பிறகு கௌதம் புத்த பகவான் இடத்திலே வைத்து நாங்கள் சில நல்ல கருத்துக்களை சொல்லி வணங்கி சில நேரங்களுக்கு பிறகு அந்த பூவுடைய நிலைமை எப்படி இருக்கின்றது? பூக்கு சொல்லுவோம் நாங்கள், பூஜ்யமே புத்தாங் குசுமேனேன்னு புண்ணியேன நேத்தேன லபாமி முக்காங். இதிலிருந்து என்ன தெரிகின்றது, என்ன புரிகின்றது? அன்பார்ந்த புண்ணியவான்களே, இந்த பூவை போல்தான் ஒரு மனிதனுடைய வாழ்க்கை. தலைமுடி நரைக்கும், தோல் சுருங்கும், இந்த அசடு உடம்புக்கு நோய் வரும், ஒரு நாள் எலும்பி நிற்பதற்கு பிளமில்லாமல் போய்விடும். இந்த உடம்பு ஒரு நாள் சோர்ந்து இந்த பூமியில் விழுந்துவிடும், உயிர் பிரிந்துவிடும், உடம்பு பூமிக்கு உரமாகிவிடும். ஒரு மனிதனுடைய வாழ்க்கையும் இப்படிதான். ஒரு பூ எப்படி மரத்தில் இருக்கும்போது அழகாக இருக்கின்றதோ, உயிர் தெளித்து இருக்கின்றதோ, புடுங்கிய பிறகு தண்ணீர் தெளித்து வைத்து வணங்கிய பிறகு சில நேரங்களுக்கு பிறகு அந்த பூ எப்படி வாடிவிட்டதோ, அப்படிதான் இந்த உடம்பும் ஒரு நாள் வாடி போய்விடும், மயங்கிவிடும், கீழே விழுந்து விடும். மரண படுக்கையில் அவ்வளவு வேதனைகளையும் அனுபவிக்க வேண்டி வரும். என்னென்ன வேதனைகள் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை நீங்கள் வாழ்க்கையில் செய்யும் செயல்களை வைத்து உங்களுக்கே தெரியும். இறுதி மரணப்படுக்கையின் வேதனை எப்படி இருக்கும் என்று சொல்லி. ஆகையால் வசந்தம் தொலைக்காட்சி நேர்களே, இந்த வாழ்க்கை என்பது அவ்வளவு அழகானது. அதை புரிந்து வாழுங்கள். புரியாமல் வாழக்கூடாது. புரியாமல் வாழ்ந்தால் அந்த வாழ்க்கை அர்த்தம் இல்லாமல் போய்விடும். சிந்தியுங்கள். ஒவ்வொரு நிமிடமும் உங்களுக்கானது. யோசியுங்கள். வாழ்க்கை சிறப்பாக இருக்கும். நன்றி கூறி விடைபெறுகின்றேன். வணக்கம். ஓ
வாகர்த்தா இவ சம்பர்தோ வாகர்த்த பிரதிபத்தையே ஜெகத பிதரௌ வந்தே பார்வதி பரமேஸ்வரௌ. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலரால் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பி கையான் பாதம் தப்பாமச்சார்வார் தமக்கு. ஓம் நமச்சிவாய. மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம். அந்த நோய் நொடிகள் இல்லாத வாழ்வு இந்த உலக மக்கள் எல்லோரும் வாழ வேண்டும் என்று கலியுகத்தின் காந்தமலை ஜோதியாகிய சபரிமலை சுவாமி ஐயப்பனுடைய திருவடிகளை சிறந்தாழ்த்தி வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருபீடத்தின் இனிய காலை வணக்கங்களும் நல்லாசிகளும். என்றும் மங்களகரமான விஸ்வாவசு வருஷம் சித்திரை மாதம் 3ஆம் நாள் 16/4/2025 புதன்கிழமை. இன்று மலர்ந்திருக்கின்ற இன்றைய பொழுதும் நம் எல்லோருடைய வாழ்விலும் எல்லா விதமான சிறப்புகளும் வெற்றிகளும் கிடைக்க வேண்டும் என்று இறைவனை பிரார்த்தித்து, பெற்றோர்கள் பெரியோர்கள் குருவானவர்கள் ஆசிரியர்களையும் வணங்கி அவருடைய அன்பையும் ஆசியையும் பெறுகின்ற பொழுது எந்த நாளுமே நமக்கு நல்ல நாளாக அமையக்கூடியது. இன்று புத வாரம் என்கின்ற புதன்கிழமை. இந்த கிழமைகளுக்குள்ளே ஒரு அற்புதமான நாள். சுபகாரியங்கள் செய்வதற்கு, ஒரு ஆலயத்திலே கும்பாபிஷேகம் செய்வதற்கு, வீட்டிலே ஒரு மங்களமான காரியங்கள் கிரகப்பிரவேசம் திருமணங்கள் செய்து வைப்பதற்கு, திருமண நிச்சயதார்த்தம் செய்வதற்கு, திருமண பேச்சுக்கள் செய்வதற்கு, திருமண ஜாதகங்களை பொருத்தம் பார்ப்பதற்கு ஒரு சிறந்த நாள் இந்த புதன்கிழமை. பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காதுன்னு சொல்வார்கள். அவ்வளவு ஒரு அற்புதமான நாள் இந்த புதன்கிழமை. இன்றைய தினம் இந்த மாதங்கள் தோறும் விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற இந்த சதுர்த்தியிலே, இது வளர்பிறை தேய்பிறை என்று இந்த 2 பட்சங்களிலும் இந்த சதுர்த்தி வரும். இது தேய்பிறை சதுர்த்தியாக சங்கடகர சதுர்த்தி என்கின்ற பெயரோடு வழிபாடு செய்கின்றதாகிய விநாயகப் பெருமானை வேண்டி வழிபாடு செய்கின்ற விரதம் சங்கடகர சதுர்த்தி விரதம். எல்லா விதமான சங்கடங்களையும் கஷ்டங்களையும் துன்பங்களையும் நீக்குகின்றவன் விநாயகன். நமக்கு வர இருக்கின்ற எல்லா துன்பங்களையும் விநாயகனே வெவ்வினையை வேறறுக்கவெல்லாம் வேரோடு களையக்கூடியவன். எல்லா விதமான துன்பங்களையும் நீக்குகின்ற விநாயகப் பெருமானை நாம் இந்த மாதங்கள் தோறும் வருகின்றதாகிய வளர்பிறை சதுர்த்தியிலும் தேய்பிறை சங்கடகர சதுர்த்தியிலும் யாரெல்லாம் விரதமிருந்து பிரார்த்தனை செய்து வழிபாடு செய்கின்றார்களோ அவர்களுக்கு எல்லா விதமான சிறப்புகளும் கிடைக்குமாம். வாக்கு உண்டாம், நல்ல மனம் உண்டாம், மாமலரால் நோக்குண்டாம் மேனி நுடங்காது, பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் சார்வார் தமக்கு. யாரெல்லாம் நாள் தவறாமல் விநாயகப் பெருமானுக்கு மலர்கள் கொண்டு சென்று பாதங்களிலே அர்ச்சனைக்கு கொடுத்து வழிபாடு செய்கின்றார்களோ, அவ்வாறு மலர்கள் கிடைக்காவிட்டால் அருகம்புட்களை எடுத்து மஞ்சத்தண்ணிலே கழுவி கொண்டு போய் அர்ச்சனைக்கு கொடுக்கின்ற பொழுதிலும் உயர்வையும் சிறப்பையும் தரக்கூடிய வகையில் அமைந்திருப்பது. இப்பொழுது நமக்கு இந்த சித்திரை புது வருஷம் விஸ்வாவசு என்கின்ற பெயரோடு இந்த மலர்ந்திருக்கின்றது. இந்த புது வருஷம் மலர்ந்தது நாங்கள் இந்த உறவினர்களுடைய இல்லங்களுக்கு சென்று வருகின்ற ஒரு வழக்கம். இப்போ சின்ன பிள்ளைகளெல்லாம் தாங்கள் புதுசாக வாங்கின அந்த வருஷப்பிறப்புக்கான ஆடைகளை உடுத்தி இருக்கின்ற உடுப்புகளை எல்லாம் தங்களுடைய நண்பர்களிடத்திலே அத்தை மாமாவிடத்திலே கொண்டு போய் பெருமையாக சொல்லுகின்ற அந்த குழந்தைகள் அவர் ஆசையாக, இது எங்களுக்கு புதுசாக மாமா எடுத்து கொடுத்தார், அப்பா எடுத்து கொடுத்தார், தாத்தா எடுத்து கொடுத்தார், அந்த ஆடைகளை எல்லாம் அவர்கள் அந்த உறவுகளோடு சேர்ந்து செய்கின்றதாகிய சிறப்பிலே இந்த இல்லங்களுக்கு சென்று வருவது, ஒருவருடைய வீட்டுக்கு ஒருவரும் செல்லும். அதற்கு இந்த புதன்கிழமை நல்ல நாள்.
இந்த வருஷம் கழித்து செல்லுகின்ற பொழுது நல்ல நாளிலே செல்ல வேண்டும் என்ற நல்ல சிந்தனையோடு இந்த புதன்கிழமை இன்றைய இந்த கைவிசேஷம் கூட இப்போ நேற்று முந்த நாள் இந்த திங்கட்கிழமை புது வருஷம் மறந்திருக்கிறது. அன்று கைவிசேஷம் வாங்குவதற்கு மறந்தவர்கள் அல்லது அந்த நேரத்திலே அவர்கள் இல்லை நமக்கு முடியவில்லை என்கிற இன்றைய தினத்திலே இந்த காலை 7:30 முதல் 11:45 வரையிலே இந்த கைவிசேஷம் கொடுத்து கொள்ளக்கூடிய சுபநேரமாக அமைந்திருக்கிறது. எனவே நாங்கள் உறவுகள் வீட்டுக்கு சென்று பெரியவர்களிடத்தில் கைவிசேஷம் வாங்கக்கூடியவர்கள் அதையும் பெற்று வாழ்வில் எல்லா விதமான சிறப்புகளும் பெற்று பேரானந்த பெருவாழ்வு வாழவும் இந்த சங்கடகர சதுர்த்தியிலே விநாயகப் பெருமானை வேண்டி வழிபட்டு இறையருளையும் பெற்று மண்ணில் நல்ல வண்ணம் வாழ வசந்தம் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் சர்வதேச இந்து மத குருப்பீடத்தின் சார்பில் நல்ல ஆசிகளை கூறிக்கொள்வதில் மனமகிழ்வு கொள்கிறோம். சர்வே ஜனாஹாம் சிக்கினோ பவந்து சமஸ்த சன் மங்களானி சந்து சுபம். السلام عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله سبحانه وتعالى في قرآنه الكريم بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الذين ينفقون في السراء والضراء والقاضبين الغيظ والعافين عن الناس والله يحب المحسنين. صدق الله العظيم. وقال نبينا صلى الله عليه وسلم إنما الأعمال بالنيات أو كما قال عليه الصلاة والسلام. கண்ணியத்துக்குரிய மதிப்புக்குரியவர்களே, அல்லாஹு சுப்ஹானஹு வ தஆலா உலகத்தில் மனிதர்களை தவறுக்கும் மறதிக்கும் மத்தியிலே படைத்திருக்கிறான். மனிதன் என்று வரக்கூடிய நேரத்தில் அவன் தவறிழைக்கக்கூடியவன், பாவமிழைக்கக்கூடியவன். மனிதர்களோடு நடந்து கொள்ளும் பொழுது சில தவறுகள், சில பிழைகள் அவனிடம் உண்டாகும். அந்த பிழைகளை மன்னிக்கக்கூடிய தயாளத்தன்மை நம்முடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும். இன்றைய நாளிலே நாம் எல்லா மனிதர்களையும் மன்னித்தவர்களாக, மன்னிக்கும் மனப்பாங்குடையவர்களாக இருக்க வேண்டும். நம்முடைய எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீடித்து செல்வதாக இருந்தால், அது கணவன் மனைவியாக, பிள்ளைகள் பெற்றோர்களாக, மாணவ மாணவிகள் ஆசிரியைகளாக, தொழிலாளி முதலாளியாக, இவ்வாறு யார் எந்த நிலைமையில் எந்த உறவாக இருந்தாலும் அந்த உறவுகள் நீளமாக செல்வதற்கும் நீடித்து செல்வதற்கும் மிக முக்கியமான ஒன்றுதான் மன்னிப்பு கேட்கக்கூடிய குணமும் மன்னிப்பு கொடுக்கக்கூடிய குணமும். இன்று நாம் மனிதர் என்ற அடிப்படையில் ஒரு தவறு நடந்துவிட்டால் அந்த தவறை நாம் உணர்ந்து என் பக்கம் பிழை இருக்கிறது, இதை நீங்கள் மன்னித்து விடுங்கள் என்று மன்னிப்பு கேட்கும் பொழுது அந்த உணர்வு, அந்த உறவு அது உணர்வு பூர்வமானதாக, அந்த உறவு நீடித்து செல்லக்கூடியதாக, அந்த உறவு மகத்துவமிக்கதாக மாறுகிறது. மன்னிப்பு கேட்பதாலும் மன்னிப்பு கொடுப்பதாலும். அல்லாஹ் குர்ஆனிலே மன்னிக்கக்கூடிய விடயங்களை பார்த்து சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்கிறான், தக்வா உள்ளவர்களுக்கு அல்லாஹ் விசாலமான வானம் பூமிகளுடைய அளவுக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை ஏற்பாடு செய்திருக்கிறான். அந்த தக்வா உடையவர்களுடைய குணத்தை அல்லாஹ் குறிப்பிடும் பொழுது அல்லதீன யுன்ஃபிகூன ஃபிஸ்ஸர்ராஇ வத்தர்ரா, அவர்கள் கஷ்டமான நிலைமையிலையும் செல்வ நிலைமையிலையும் ரெண்டு நிலைமையிலையும் அல்லாஹ்வுக்காக வேண்டி செலவழிப்பார்கள். வல் காதிமீன் அல் கைத், அதே போன்று கோபம் வந்தால் அந்த கோபத்தை கட்டுப்படுத்திக் கொள்வார்கள். வல் ஆஃபீன அனின் நாஸ், மக்களோடு மன்னிக்கக்கூடிய தயால தன்மையோடு நடந்து கொள்வார்கள். இன்று நாங்கள் யாராவது மன்னிப்பு கேட்டால் நாங்கள் தாராள மனதோடு அவர்களை மன்னித்து விட வேண்டும். அந்த மன்னிப்பு கேட்பதால் எந்த ஒரு குறையும் எங்களுக்கு உண்டாகாது. மன்னிப்பு கேட்க கேட்க அல்லாஹ் எங்களுடைய அந்தஸ்துகளையும் எங்களுடைய கௌரவங்களையும் எங்களுடைய மதிப்புகளையும் அல்லாஹ் சமூகத்திலும் தனிநபருடைய அந்த உறவிலும் அல்லாஹ் கண்ணியத்தை உண்டாக்கி கொண்டிருக்கிறான், மதிப்பை உண்டாக்கி கொண்டிருக்கிறான். ஆனால் இன்றைக்கு மன்னிப்பு கேட்க நாங்கள் தயாரில்லை. மனைவியிடம் மன்னிப்பு கேட்க தயாரில்லை. அதே போன்று நண்பர்களிடம் மன்னிப்பு கேட்க தயாரில்லை.
அந்த மன்னிப்பு கேட்காம நாம் விடக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளும் அது பிரச்சனைகளுக்கும் பிளவுகளுக்கும் காரணமாக அமைகிறது. மன்னிப்பு தாராளமாக நாங்கள் கேட்க வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாராளமாக எல்லா மனிதர்களோடும் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து வாழ்ந்திருக்கிறார்கள். எல்லா கட்டத்திலும் நபியவர்களை கொலை செய்ய வந்தவரை கூட நபியவர்கள் மன்னித்தார்கள். ஒரு யுத்த களத்தில் சென்று வந்தார்கள். யுத்தம் முடிந்ததுக்கு பின்னால் ஒரு இடத்தில் இளைப்பாறுகிறார்கள். ஒரு காஃபிர் ஒரு வாளை ஏந்தியவராக நபியவர்களை கொலை செய்ய வரும் பொழுது அவர்கள் அந்த நபியவர்களிடம் வந்து அந்த காஃபிர் அந்த மனிதர் கேட்கிறார், மையஹ்மீக மின்னி யா முஹம்மதே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இந்த நேரத்தில் எனக்கிட்ட இருந்து உங்களை பாதுகாக்கிறது யார்? நபியவர்கள் அல்லாஹ் என்னை பாதுகாப்பான் என்று சொன்னார்கள். அந்த வார்த்தையில இவருடைய உள்ளத்தில் ஒரு பயம், ஒரு பதட்டம் வந்து அவருடைய வாள் விழுந்து விட்டது. அதற்கு பின்னால் நபியவர்கள் அந்த வாளை எடுத்து விட்டு சொன்னார்கள், மையஹ்மீக மின்னி, இந்த நேரத்தில் என்னிடமிருந்து பாதுகாப்பது யார் என்று சொல்ல நேரத்தில் அவர் தடமாறி கொண்டிருக்கிறார். நபி அவர்களுடைய கையில் வாள் இருக்கிறது. ஆனால் நபி அவர்கள் அந்த கட்டத்திலும் கூட அந்த மனிதரை மன்னித்து அனுப்பினார்கள். கொலை செய்ய வந்தவர்களையும் மன்னித்தார்கள் என்றால் இன்று நாம் சர்வசாதாரணமாக நாம் மன்னிப்பு கேட்பதில் எந்த ஒரு குறையும் உண்டாக போறதில்லை. அதனால் இந்நன்னாளில் நாம் எல்லாரோடையும் மன்னிப்பு கேட்டு மன்னிப்பு கொடுத்து மனிதத்தன்மையுடைய அந்த குணமுடையவர்களாக சிறந்த மனிதர்களாக நாம் மாற வேண்டும். அப்படிப்பட்ட நிலைமையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் உருவாக்கி தந்து மன்னிப்பு கேட்டு கொடுக்கக்கூடிய அந்த சிறந்த கூட்டத்தில், கண்ணியமான கூட்டத்தில் அல்லாஹ் நம் அனைவரையும் சேர்த்தருள்வானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வசந்தம் டிவி நேயர்களே, இந்த தூய வாரத்திலே, இந்த பரிசுத்த வாரத்திலே உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆம், நாங்கள் பார்க்கின்றோம் நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியில் வாழ்ந்த நாட்களிலே அவர் காட்டி கொடுக்கப்பட்டார். யாராலே காட்டி கொடுக்கப்பட்டார்? அவருடனே கூட 3.5 ஆண்டுகள் பயணித்த யூதாஸ் காரியோத்தின் நிமித்தமாக. ஆம், அந்த யூதாஸ் காரியோத்து அவர் என்ன செய்கிறார் தெரியுமா? பிரதான ஆசாரியனாக காணப்பட்ட காய்ஃபாஸ் என்பவரிடம் போய், அங்கே காணப்பட்ட மற்ற பிரதானியிடத்தில் போய், நான் இந்த இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுத்தால் எனக்கு என்ன தருவீர்கள் என்று சொல்லி பேரம் பேசுகிறதை நாங்கள் பார்க்கின்றோம். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் உனக்கு 30 வெள்ளிக்காசை நாங்கள் தருகிறோம் என்று சொல்லி. அன்றைய நாளிலிருந்து நாங்கள் வேதம் சொல்லுகிறது, இயேசுவை காட்டி கொடுக்க அவன் சந்தர்ப்பம் தேடிக்கொண்டே இருந்தான் என்று சொல்லி. பிரியமான கடவுளுடைய மக்களே, நம்முடனே கூட பயணிக்கிறவர்கள் நம்மை நம்பித்தானே நம்முடனே பயணிக்கிறார்கள். அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்யலாமா? நாங்கள் செய்யக்கூடாது அல்லவா? பாருங்கள், ஒரு அற்பமான ஒரு 30 வெள்ளிக்காசுக்காக இயேசுவோடு கூட பயணித்த அந்த யூதாஸ் காரியோத்து கிறிஸ்துவின் வழியாக பெற்றுக்கொண்ட அத்தனை நன்மைகளையும் மறந்து போனான் அல்லவா? அவர் எத்தனை அற்புதங்களை செய்தார், எத்தனை அதிசயங்களை செய்தார், எத்தனை நட்போதனை கொடுத்தார், அத்தனையும் கண்டு ருசி பார்த்தவர் அல்லவா? இப்பொழுது பணத்தின் நிமித்தமாக அவர் மயங்கி போய்விட்டாரே. ஆகவே தான் தமிழில் ஒரு வார்த்தை சொல்வார்கள் அல்லவா, ஈட்டி எட்டிய அளவு தான் பாயுமாம், ஆனால் பணம் பாதாளம் வரைக்கும் அது பாயும் என்று சொல்லுவார்கள். இன்றைக்கு பணம் நமக்கு தேவைத்தான் பிரியமானவர்களே. ஆனால் பண ஆசை நமக்கு வரும் என்று சொன்னால் நானும் நீங்களும் கூட சில வேளைகளிலே யூதாஸ் காரியத்தை போலத்தான் நம்முடைய மனித நேயங்களை மறந்து, மனித மாண்புகளை மறந்து நாங்கள் செயல்பட தொடங்கி விடுவோம். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாங்கள் எப்படிப்பட்டவர்களாய் காணப்படுகிறோம்? நம்மை கேட்டு பார்ப்போமே. இன்றைக்கு பண ஆசையுடையவர்களாய் நாங்கள் காணப்படுகின்றோமா? ஆம், யூதாஸ் காரியத்தை போல எந்த இழிவான செயலும் செய்து பணம் தேடுவதற்கு நம்மை விட்டு கொடுத்திருக்கிறோமா? பிரியமானவர்களே, நம்முடைய தேசத்தை பாருங்கள். கடந்த 2-3 மாதங்களுக்குள்ளாக எத்தனை படுகொலைகள் நடந்தது. ஆம், அதனை பின்னணி நாங்கள் பார்க்கும் பொழுது இலகுவான பாதையிலே போய் பணம் சம்பாதிப்பதற்காக போதை வஸ்துக்களை விற்றவர்கள் ஒருவருக்கிடையில் ஒருவர் அங்கே சுட்டு கொண்டிருந்ததை நாங்கள் பார்த்தோம் அல்லவா? ஆம், தவறான வியாபாரத்தை செய்தாவது, அடுத்தவருடைய வாழ்வை கெடுத்தாவது நான் நன்றாக இருக்க வேண்டும் என்று மனிதர்கள் நினைக்கிறார்கள் அல்லவா? இவர்கள் தானே நவீன யூதாசுக்கள், ஆமாவா இல்லையா? சற்று ஆராய்ந்து பாருங்கள் பிரியமானவர்களே. ஆம், எத்தனை மக்கள் இந்த தேசத்திலே ஏதாவது ஒரு நற்காரியத்தை செய்வதற்கு நாங்கள் முனையும் பொழுது லஞ்சம் கேட்கிறார்கள்.
ஆம், லஞ்சமும் ஊழலும் பல வடிவங்களிலே நம்முடைய தேசத்திலே பல இடங்களிலே அது செயல்பட்டு கொண்டு தானே இருக்கிறது. ஆம், எப்பொழுது நாங்கள் ஒரு லஞ்சமற்ற ஒரு போதை வஸ்து அற்ற ஒரு தேசமாக இலங்கை தேசத்தை காணப்போகின்றோம்? ஆகவே தான் இந்த தவக்காலமானது நமக்கு ஒதுக்க கொடுக்கப்பட்டிருக்கிறது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் நம்முடைய குடும்ப வாழ்க்கையிலையும் நம்முடைய தேசத்தின் மக்களாகவும் கூட ஆம், இப்படிப்பட்ட பண ஆசை பல தீமைக்கு அது வேறாக இருக்கிறபடினால் அதிலிருந்து மனிதா வெளியே வா என்கிறதான அந்த அறைகூவலையும் அந்த சவாலையும் நமக்குள்ளே அது வைக்கிறதாய் காணப்படுகிறது. ஆகவே பிரியமானவர்களே, மலர்ந்து விட்டது ஒரு புதிய நாள் அல்லவா? அப்படியானால் நம்முடைய வாழ்க்கையை நாம் மாற்றிக்கொள்ளுவோம். காரணம், அடுத்தவரை எங்களால் மாற்ற முடியாது. நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே பண ஆசை நம்மளே காணப்படுகிறதா? நம்மை சோதித்து பார்ப்போம். நம்மை ஆராய்ந்து பார்ப்போம். நம்மை மறுபரிசீலனை செய்து பார்ப்போம். இன்றைய நாட்களில் பாருங்கள், பணத்தின் நிமித்தமாக அல்லது அதனுடைய பெறுமதி அடிப்படையாக வைத்து எத்தனை உறவுகள் கெட்டு போகிறது. சில வேளையிலே மனைவி ஏதாவது ஒரு பொருளை உடைத்து விட்டால், கை தவறி தெரியாமல், அல்லது பிள்ளைகள் ஏதாவது ஒரு பொருளை காணாமலுக்கி விட்டால், அப்பொழுது எங்களுடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அவளுடைய மனதை உடைத்து விடுகிற வார்த்தைகள் பேசிவிடுகிறோம் அல்லவா? பணத்தின் அடிப்படையிலே ஒருவருடைய பெறுமதியை வைத்து நாங்கள் அவர்களை காயப்படுத்தி விடுகிறோம் அல்லவா? பிரியமான கடவுளுடைய மக்களே, இந்த நாளிலே கிறிஸ்து உங்களுடனே பேசி கொண்டிருக்கிறார். பணத்தை மையமாக வைத்து யாரையும் அளவீடு செய்யக்கூடாது, யாரையும் நாங்கள் காயப்படுத்தக்கூடாது. அப்படியானால் எங்களுடைய அனுதின வாழ்க்கையிலே யூதாஸ் காரியத்தை போல அவன் 30 வெள்ளிக்காசுக்கு அன்றைக்கு காட்டு கொடுத்தான். அதுபோல நானும் நீங்களும் செயல்படாதபடிக்கு பணத்தை எப்பொழுதுமே அது எங்களுடைய தேவைக்காக மாத்திரம் பயன்படுத்தி விட்டு மேலதிகமாக தவறான விதத்திலே பணம் தேடுகிற அந்த சுபாவத்திலிருந்து நம்மை காப்பாற்றி கொள்ள நாங்கள் இறைவனுக்கு பிரார்த்தனை செய்ய வேண்டும். அப்படியானால் நமது ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாங்கள் பிரார்த்தனை செய்வோம். இறைவா, எனக்கு நீர் உதவி செய்யும். பணம் எனக்கு தேவைத்தான், ஆனால் பண ஆசையிலிருந்து நான் சிக்கிவிடாதபடிக்கு அது நிமித்தமாக நான் தீமையான காரியங்களில் போய் விழுந்து விடாதபடி என்னை காப்பாற்றியறலும் என்று சொல்லி வேண்டுதல் செய்து பாருங்கள். நம்முடைய கடவுள் நமக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார். இதனை குறித்து மிகவும் ஆழமாக சிந்தியுங்கள். கடவுள் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக.